திருவண்ணாமலை அருகே 15 வயது சிறுமி 8 பேர் கொண்ட கும்பலால் பாலியல் வன்கொடுமை என புகார் அளித்த விவகாரத்தில் தமிழக அரசிற்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. 5 நாட்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவலை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். தேசிய மகளிர் ஆணையம் வழங்கியிருக்கும் நோட்டீஸில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் 15 வயது சிறுமி கூட்டு வல்லுறவு செய்யப்பட்ட விவகாரத்தை தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன் வந்து விசாரிக்க தொடங்கியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ள தேசிய மகளிர் ஆணையம் இதுபோன்ற கடும் குற்றங்களை தடுக்கவும் வலியுறுத்தியுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் அந்த குற்றவாளிகளுக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து உடனடியாக அனைத்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்களையும் உடனடியாக கைது செய்யவும், குறித்த காலத்திற்குள் இந்த வழக்கில் விசாரணையை நடத்தி முடிக்கவும், அந்த பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மருத்துவ கவுன்சில் மற்றும் புனரமைப்பு ஆகிய பணிகளை மேற்கொள்ளவும், பாதுகாப்பு உள்ளிட்ட உதவிகளை செய்யவும் டிஜிபிக்கு உத்தரவிட்டுள்ளதுடன் இந்த விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்த அறிக்கையை 5 நாட்களுக்குள் சமர்ப்பிக்கவும் மாநில டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.